தமிழ் இனத்தின் உண்மையான தலைவர் நெடுமாறன் அவர்களையும், தமிழ் இனத்தின் உண்மையான தளபதி வைகோ அவர்களையும் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, ஈழப் பிரச்சனையில் தனித்தனியாக மேடை போட்டு திசைக்கு ஒருவராக திரும்பி நிற்கலாகாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தவன் நான். இன்று என் உள்ளம் மகிழ்ச்சியின் எல்லையை அடைகிறார் போல் எல்லா கட்சி மார்ச்சரியங்களையும் மீறி இனம் சார்ந்து இந்த மேடையில் அனைவரும் அமர்ந்திருப்பதற்காக முதலில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 கோடி தமிழர்கள் இருக்கிறோம் நாம். இந்த 7 கோடி தமிழர்களை கட்சி பிரிக்கிறது. இந்த 7 கோடி தமிழர்களை சாதி பிரிக்கிறது. இந்த 7 கோடி தமிழர்களை மதம் பிரிக்கிறது. இந்த தமிழர்களை பிரிப்பதற்கு பல்வேறு பிளவுபடுத்துகிற சக்திகள் இருக்கின்றன. ஆனால் பிளவுண்டு கிடக்கக்கூடிய இந்த தமிழ் சாதியை இணைப்பதற்கு இன உணர்வு என்கின்ற ஒன்றுதான் இருக்கிறது. எனவே அந்த இன உணர்வின் அடிப்படையில் நாம் கூடியிருக்கிறோம். நான் நீண்ட நேரம் பேசுகிற நிலையில் இல்லை. அதற்கு இந்த சோனியா காந்திக்கு நான் விண்ணப்பம் வைக்கிறேன், மன்மோகன் சிங்குக்கு விண்ணப்பம் வைக்கிறேன், சிதம்பரத்தின் மனசாட்சியை தொட்டு பார்க்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் ஒற்றை உணர்வை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், இந்திய தமிழனாக நான் இருப்பதனாலே என்ன பயனை நான் கண்டுவிட்டேன்?